சொல்லுங்கன்னா அந்த கசப்பை நீங்க எடுக்க போறேன். என் வீட்டுக்குள்ள எல்லாரோடு சமாதானமா இருக்க போறேன். இன்னிலிருந்து என் வீடு ஜெப வீடு. சொல்லுங்களேன், என் வீடு ஜெப வீடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உன் கோவலாம் விட்டு போகட்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்கிறாரு. கோவம்லாம் விட்டு போன இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கோபம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1:13 சொல்லுது, உங்கள் கோபம் தணிரட்டும். ஹல்லேலூயா. உங்க கோபம்லாம் இன்னைக்கு போட்டோம், ஆத்மாவில இருந்து எல்லாம் வெளியே போட்டோம். வெளியே போட்டு எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ள தீய சுபாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, ஆபாசங்கள் இருக்கிறது ஆண்டவரே, ராத்திரில தனிமையாய் அசுத்தமான காரியங்கள் ஈடுபடுகிறேன். கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே உள்ள ரகசியமான பாவங்கள், தேவனே இந்த ஆத்மாவிலிருந்து இந்த பாவத்தை எடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்கள், இது புருஷனுக்கும் தெரியல, மனைவிக்கும் தெரியல, ரகசிய பாவம், இது இயேசுவின் நாமத்தில் இது வெளியே வரட்டும். ஆமென். வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். பகைகள் வெளியே வரட்டும், மூர்க்கங்கள் வெளியே வரட்டும், மூர்க்கங்கள் வெளியே வரட்டும். மத்தேயு 15:19 வேதம் சொல்லுகிறது, பொல்லாத சிந்தனைகள் இருதயத்திலே வாசம் பண்ணிருக்குதான் பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் இருதயத்தில் நீங்க தான் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நீங்க தான் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ வருஷம் வேதம் வாசிக்காமலே படுத்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு போகாமல் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. இவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, இந்த மேல மனம் இருங்கும், எங்கள் மேல மனம் இருங்கும். சொல்லுங்க ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, அவர் கை கூட்டுட்டாருன்னா, அவர் வாசல மூடிட்டாருன்னா ஒருவரும் திறக்க முடியாது, ஒருவரும் திறக்க முடியாது. தேவ ஜனமே, நீங்க சர்ச்சுக்கு போலாம், எல்லாம் நல்லது, ஆனா உன் தேவனுக்கு உனக்கு எங்க ஐக்கியம் இருக்கிறது? இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே, அவன் விட்டு தூரம் போயிட்டான் ஆண்டவரே. ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக ஒரு அதிகாரம் படிக்கிற, 2 வசனம் படிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கவே மாட்டேன்ற ஆண்டவரே. அப்பா அதிகாலை ஏந்திரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, உங்க விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் மறுபடியும் என்ன உயிர் பெய்யும், இந்த ராத்திரி வேளை என்ன உயிர் பெய்யும். சொல்லுங்க, இயேசுவே ரத்தன் மேல் விழுவதாக, என் கடந்த கால பாவம் அப்பப்ப என்ன பயப்படுத்துகிறது. 5 வருஷத்துக்கு முன்னால ரகசிய பாவம், 10 வருஷத்துக்கு முன்னால ரகசிய பாவம், என் மனைவிக்கு விரோதமாய், தகப்பன் தாய்க்கு விரோதமாய், அப்பா அந்த பாவங்கள் இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு போகட்டும். சொல்லுங்களேன், என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே ரத்தம் என்னை கழுவட்டும், 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 என்னை கழுவட்டும். எல்லாம் கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க, இயேசுவே கேளுங்க. இயேசுவே பர்த்தலோமி கூப்பிட்டான் பாருங்க, அவன் பார்வையை பெற்றுட்டான். இயேசுவே இயேசுவே இனி ஆத்மாவே சுத்தம் பண்ணுங்கப்பா, ஆத்மாவை சுத்தம் பண்ணுங்கப்பா, சுத்தம் பண்ணுங்கப்பா, சுத்தம் பண்ணுங்கப்பா. தேவனே தேவனே ஈய சுபாவங்களுக்கு தப்பா இயேசுவே. அப்பா அண்ணனோடு தம்பியோடு அப்பா குடும்பத்தோடு ஏதோ ஒரு எரிச்சல் ஆவி பிரிக்கிறது, எல்லாம் விட்டு இயேசுவின் நாமத்திலே சொல்லி, என் ஆவியில ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, என் ஆவியில துதி எழுமணும், சத்தியம் எழுமணும். அந்த துதி அறிவாகிய ஒளி என் ஆவியில பிரகாசிக்கணும், அது சுடருட்டி எரியணும். ஆண்டவரே ஆண்டவரே, முன்னால ஒரு பேசுகிறது, பின்னால ஒரு பேசுகிறது, அந்த தாறுமாறான வார்த்தைகள் எங்களை விட்டு போகட்டும், எங்களை விட்டு போகட்டும். சொல்லுங்க, இந்த வாயில பரிசுத்த ஆவியானவரை துதி, ஜெபம், ஆராதனை, வசனம், அப்பா மகிமையான வார்த்தை வாயில வரட்டும் அப்பா. இந்த வாயில எத்தனையோ தாறுமாறான வார்த்தைகள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் அங்க 3ஆம் வசனத்திலும், கொலோசியர் 3:3 பாருங்க, 3:4 உங்கள் வாய்களில தீய வார்த்தைகள் வரக்கூடாது, தீமையான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள் வாயில வரக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, யாக்கோபு 3:8 தித்திப்பும் கசப்பும் தண்ணி ஒரே வீட்டுல வருமா? சொல்லுங்க ஆண்டவரே, என் ஆவியை சுத்தம் பண்ணுங்கப்பா, என் ஆவியை சுத்தம் பண்ணுங்கப்பா, என் ஆவியில சுத்தம் பண்ணுங்க. என் வாயில அசுத்தமான வார்த்தை வருது, எல்லாம் ஒளிட்டும். சொல்லுங்க, ஒளிட்டும், என்னை விட்டது அகன்று போகட்டும். சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தையினால என் சரீரத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்கள், இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் நான் வெறுக்கணும் ஆண்டவரே, வெறுக்கணும் ஆண்டவரே, நாங்க வெறுக்கணும்.
கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் அறிவார்கள். சொல்லுங்க, என் கண்களில் இச்சைகள் ஆண்டவரே, அப்பா அசுத்தமான பார்க்கணும் துடிக்கிற இச்சைகள் நான் சிலுவையில் அறிகிறேன். தேவனே, தேவனே, உம்முடைய ரத்தம், உம்முடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை சரீரத்தை கழுவட்டும், தலையிலிருந்து பாதம் வரைக்கும். வார்த்தை ஆண்டவரே, தேவனே, என்னை கழுவுங்க, தேவனே கழுவுங்கப்பா, கழுவுங்க, கழுவுங்க தேவனே, சொல்ல கழுவுங்க, கழுவுங்க தேவனே, ஆண்டவரே. அசுத்தமான இச்சைகள் உண்டாகிறது, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இது பிதாவிடத்திலிருந்து வரல, இது பிசாசு இடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இச்சைகள் போட்டோம், கண்களின் இச்சைகள் போட்டோம், ஆண்டவரே வேசித்தன இச்சைகள் போட்டோம், பண ஆசன இச்சைகள் போட்டோம், வேசித்தன இச்சைகள் போட்டோம், நாமத்தினால பிசாசின் இச்சைகள் போட்டோம், இயேசுவின் நாமத்தினாலே விரோதமாய் குனிஞ்சு பாவம் செய்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறி போட்டோம், இயேசுவின் நாமத்தினாலே மனைவிக்கு விரோதமாய் துணிஞ்சு பாவம் செய்கிற வேசித்தன ஆவிகள் வெளியே போட்டோம், இயேசுவின் நாமத்தினாலே வாலிப பிள்ளைகளுக்குள்ள தேவ பயம் இறங்கட்டும், அப்பா தேவ பயம் இறங்கட்டும், தேவ பயம் இறங்கட்டும், தேவனே அப்பா மேல் மனம் இறங்கும் தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, என் வார்த்தை அனுப்பி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையினால சரித்து இருக்கிற எல்லா